பர்திமேயு என்கிறதான குருடன், திமேயுவின் மகனாகிய பர்திமேயு, அவன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஆண்டவர் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற வார்த்தையை இவங்கிட்ட தான் ஆண்டவர் பயன்படுத்துறார். இன்றைக்கும் நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும். ஆனா நிறைய வேளைகள்ல என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆனா நாம அவரிடத்துல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்கிற அந்த மனநிலையோடு அவரிடத்துல கேட்கிறோமா? நல்லா புரிந்து கொள்ளணும். நிறைய வேளைகள்ல என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க இதுவரைக்கும் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கல, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு நம்ம வசனங்கள்ல பார்க்கிறோம். இந்த பர்திமேயு குருடனுடைய ஒரு தொழில் என்னன்னா, பிச்சை எடுக்கின்ற ஒரு வேலை. காரணம் என்னன்னா, அவனுக்கு கண் தெரியாததினால அவன் வெளியே போய் எந்த வேலையும் செய்ய அவன் என்ன செய்ய முடியல, அவனால முடியாத ஒரு சூழல்ல அவன் இருந்தான். அதனால பிச்சை கேட்பதை தன்னுடைய வாழ்நாளினுடைய வழக்கமாக வைத்திருந்தான். பிரியமானவர்களே, ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரவேசிக்கும் பொழுது அவனுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுறார். அவனுடைய வாழ்க்கை முறைகளை இயேசு மாற்றுகிறார். புரிந்து கொள்ளுங்க. வசனத்துல தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இயேசுவினிடத்துல வந்துவிட்டு ஒரு மனிதன் பிச்சை எடுக்க மாட்டான். இறந்து திரிகிற ஒரு வாழ்க்கையை அவன் வாழ மாட்டான். ஏன் அப்படின்னா, இயேசு ஒரு மனிதனுடைய பிச்சைக்கார நிலைமைய, இறந்து திரிகின்ற ஒரு வாழ்வினுடைய நிலைமையை அவர் மாற்றி போடுகிற தேவன்.